இந்த பழத்தை வந்து அடிச்சு குடிக்க போறோம். இது என்ன பழம் அப்படின்னு சொன்னா வந்து வணக்கம். நான் தாரகா. இன்றைய நாள்ல வந்து நான் உங்களோட ஒரு பிரஸ் ஜூஸ் தான் பகிர்ந்து கொள்ள போறேன். என்ன பிரஸ் ஜூஸ் சொன்னா, இப்ப இருக்கிற வெப்பநிலைக்கு ஏற்ற ஒரு பழம்தான் வந்து இது. அந்த பழத்தை வந்து அடிச்சு குடிக்க போறோம். இது என்ன பழம் அப்படின்னு சொன்னா வந்து இந்த குட்டியா இருக்குது வத்தக பழம். இது வந்து 2 வேண்டி கொண்டு வந்தேன், 120 ரூபான்னு சொல்லி. மற்றது ஒரு அளவு இருந்தாலும் வட்டமா இருந்தது. இது வந்து ஏதோ ஒரு சேப்புக்கு இருக்குது. அப்போ வரைக்க வேண்டி கொண்டு வந்தேன். இதை வந்து இன்றைக்கு ஜூஸ் போட்டு குடிக்க போறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த பழத்தை முதல்ல வந்து 2 துண்டா வெட்டுவோம். இந்த பழத்தை காட்டுங்க. 2 துண்டா பிளந்தாச்சு. இதை வந்து நல்ல சுட்டியாக தாங்க இருக்குது. நான் நினைச்ச மாதிரி ஜூஸ் போடலாது. இப்படி தள்ளிடுங்க. ஆமா, கஷ்டம்தான். கரண்டி பெருத்துட்டு பழத்தோட சேர்க்க கரண்டி பெருத்துட்டு இனிமே இந்த இது விதைகளெல்லாம் எடுக்கணும். என்ன இல்லை, விதையோட சேர்த்து அடிக்கலாம். அடிச்சிட்டு வடிக்கலாம். இது பின்னேற நேரம் தானே பெருசா ஒருத்தருக்கு தேவைப்படாது. என்ன குடிப்பீங்களா? இருக்கிறாக்கெல்லாம் குடிக்கலாம் தானே. அதான் குடிப்பீங்களா? ஏற்கனவே ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டீங்கன்னா நான் ஜூஸ் தேவையில்லைன்ட்டு பழம் சாப்பிட்டேன் நிற்கேன். நான் பிரச்சனை இல்லை. எனக்கு இவ்வளவுமே இந்த பழத்துல பாத்தீங்களான்னு சொன்னா இது வாட்டர் மெலன், தர்பூசணி என்றெல்லாம் சொல்லுவீங்க. நம்ம என்ன இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் இந்த நல்ல சிவப்பு கலர்ல ஒன்று இதுன்றனோ பிடிக்கிறேனோ, அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெள்ளை கலர்ல தான் வந்து ஆண்மை நிறைய இருக்காம். ஆண்மை நிறைய வரணும்னு சொன்னா இந்த வெள்ளை கலர் தான் நம்ம வந்து நிறைய சாப்பிடணுமா. சாப்பிட்டா ஆண்மை வருமென்று சொல்றேன். அது மாதிரி இதுல நீர்ச்சத்து நிறைய இருக்கிறதால இந்த வெயில் காலத்துக்கு வந்து ஏற்ற ஒரு பழம், நல்ல சூப்பர் பழம். அப்போ அடிக்கடி வேண்டி சாப்பிடலாம். அதே நேரம் வந்து அதிக அளவில் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட 92% நீர்ச்சத்து இருக்குது. அதிக அளவில் எடுத்தா வந்து வயிற்று போக்கு, அடுத்து வந்து அதிக நீரெல்லாம் இதண்டைக்கு வந்து கொஞ்சம் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறார்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அப்ப இதையும் வந்து அளவோடு எடுக்கிறது நல்லதானே. ஆனா இந்த வெயில் நேரம் வந்து எங்க போய் பார்த்தாலுமே வந்து இந்த பழம் குவிச்சு விட்டு கிடக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளவு வந்து ஒரு நல்ல ஒரு பழம். ஆனா கூடுதலா எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடணும். இதை வந்து நாங்கள் இன்றைக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம். நான் வந்து மாம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கிறேன். அது மாதிரி மாதாளம்பழம் அதெல்லாம் குடிச்சிருக்கேன். இதை பார்த்தோன்னுமே கடிச்சு சாப்பிடதான் மனம் வரும். ஆனா அதுக்குள்ள வந்து கொஞ்சம் சீனி எல்லாம் போட்டு குடிக்க அப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு நல்லா எல்லாம் வடிவா தோண்டி எடுத்தாச்சு பாருங்க. இங்க இதுக்குள்ள வந்து இனிமே சீனியும் போட்டு நாங்கள் அடிச்சு போட்டு சீனி போட்டு கரைக்கலாமோ இல்லாட்டி கரைச்சி போட்டு எடுக்கலாம். அப்ப நாங்கள் அடிச்சு போட்டு கரைப்போம். எல்லாம் ஒவ்வொரு ஒரு அசைப்பதிருக்கு. இதை அப்படியே கொண்டு போய் அடிச்சுட்டே பார்த்தீங்களோ. இதை அப்படியே கொண்டு போயிட்டு நாங்கள் அடிச்சு போட்டு கொண்டு வருவோம். பாருங்க எப்படி நுரைக்க வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஊற்றும். பார்த்தீங்கன்னா இப்படி அந்த வத்தப்பழம் அடித்தது இருக்குது. இதுக்குள்ள வந்து நாங்கள் சீனி சேர்க்க போகிறோம். இதுக்குள்ள ஐஸ் கட்டியெல்லாம் சேர்க்கல. பின்னர் நேரம் ஐஸ் கட்டியெல்லாம் சேர்த்து குடிக்கக்கூடாது. நான் ஐஸ் கட்டியும் வேண்டி கொண்டு வரையில அளவா சீனி போடுவோம். ஏற்கனவே வந்து வத்தப்பழத்தில் ஒரு இனிப்பு இருக்குது. இனிப்பில்லாத வத்தப்பழம்னு சொன்னால் கொஞ்சம் கூட போடலாம். இதில் ஏற்கனவே இனிப்பு இருக்குது. குட்டி பழம்னு சொன்னாலும் இந்த சொல்லி நம்ம கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுண்டு, அது மாதிரி குட்டி என்று சொன்னாலும் நல்ல இனிப்பு. இப்போ அதில் வந்து நான் சீனி போடுவேன். இப்படி இது கண்டு அந்த மாதிரி தான் இருக்கா.
நல்ல வடிவா கட்டிப்போம். பார்க்கவே ஒரு தரமாக தான் இருக்கு. வீடியோவில் பார்க்க அப்படி இருக்கு. சொல்லி விழுந்தானே அப்படி இருக்கும். குடுமட்டி என்ன வடிவில்லாம இருக்கா? எனக்கு பார்க்க நல்ல வடிவா இருக்கு. இது வந்து நான் இந்த விதை இல்லாம வடிச்சிட்டு எடுக்க போறேன். இங்க இருக்கும் இந்த குட்டி டம்ளர் இருக்க ஊற்றி குடிக்க போறேன். அப்படி இருக்கு. பார்த்தீங்களோ, எனக்கு கூட வித மற்றாக்கள் எல்லாம் படிக்க பிடிக்கணும். அப்படி காட்டு அப்படியே குடிச்சு வேணா கலவாவே வந்துச்சு. நல்ல சின்ன பழம் என்ன கலவாவே வந்துச்சு. குடிச்சு பார்ப்போம். இனிப்பெல்லாம் இனிக்க சூப்பரா இருக்கு. இனி போட்டது நல்லா இருக்கு. இன்னொன்று ஒரு ஐஸ் கட்டி போட்டா இன்னும் சூப்பரா இருக்கு. சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் நாளை தினம் மற்றும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரா. பாய்.